World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இன்னைக்கு நம்மக்கிட்ட எல்லா கிளைண்ட்டும் வந்து கேட்குற விஷயம், எனக்கு செய்வினை இருக்குதுன்னு தோணுது, பில்லி சூனியம் இருக்குதுன்னு தோணுது, இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் கொடுங்க. இது திடீர்னு நைட்டு 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு தூக்கம் வரலைங்க, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்படி நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தான் தூக்கம் வராது, தயவு செஞ்சு காலையில் ஃபோன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லிவிட்டு நகைச்சுவையாக நடக்கிற காலமெல்லாம் இருக்கும். ஏன்னா இது யதார்த்தமாக விஷயம் நடக்கும். நம்மளே நிறைய டென்ஷனில் போயிட்டுருப்போம், திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு அம்மா அழுகும், எதுக்குமா அழுகிற, ஏற்கனவே இங்கே இருக்கிற பிரச்சனையே தாங்க முடியல, இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் தீர்வு சொல்வதற்காக நிறையா பேர்கிட்ட ஒரு டாபிக் கொடுத்தோம். இவரை பார்த்தவொடனே, ஏன்னா இவர் தான் தேங்காய் மூடிக்குள்ளேயே பரிகாரம் சொல்லக்கூடியவர், அதனால தான் ஐயா வாங்க, இந்த செய்வினை அப்படின்னா என்ன, அதுக்கான பரிகாரங்கள் என்னன்னு நீங்கள் சொல்லிடுங்க. இதை சொல்லிட்டாருன்னா எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்து டைம் கட் பண்ணி சொல்லிக்கிங்க. நன்றி. விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம், விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம், ஸ்வயம் லீலையா கோபவேசம் தனானாம், ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாருகாசம், பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம். எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்புக்கு முன்னதாக என்னுடைய குருநாதர்கள், என் கண்முன்னே வரக்கூடிய ஜோதிடர்கள், என் குருமார்கள், அவர்கள் திருப்பாதங்களை வணங்குகின்றேன். ஜோதிடத்துறையில் அடியேன் ஒரு வித்தியாசமானவன். உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணி விளக்கேன்னு பாடுறார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் சிவசிவன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் என் தலைமுறை சார்ந்த வணக்கம். நமோ நாராயணா என்று யாரெல்லாம் வாயால் சொன்னார்களோ, ராமா அப்படின்னு சொன்னார்களோ, சிவன் நாமத்தை உடையவர்கள், பெருமாள் நாமத்தை உடையவர்கள், அவர்களுக்கு அவர்கள் பாதார விந்தங்களை வணங்குகின்றேன். இந்த மண்டபத்தினுடைய தேவதை, கிராம தேவதை, எல்லைப்புற தேவதை, நகர்ப்புற தேவதை, 12 உள் தேவதைகள், 32 வெளி தேவதைகள் உடைய இந்த மண்டபத்தினுடைய வாஸ்து தேவதைகளை வணங்குகின்றேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமக. ஒரு முறை சொன்னால் போதும், நவக்கிரகங்கள் குளிரும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் திருப்பி போய் எடுத்துக்கலாம். இங்கே உள்ளவர்கள் இதை வேல்யூபிள் நீங்கள் படிக்க முடியாது. இந்த செய்வினை கோளாறு என்றால் என்ன, எனக்கு சூது வைத்து விட்டார்கள், அப்படியெல்லாம் நிறைய பேர்கள் சொல்வார்கள். உங்கள் வீடு சரியாக இருந்தால் உங்களுக்கு சூனியம் வைக்க முடியாது. திதி சூனியம் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இல்லறத்திலும் இருந்து கொண்டு ஒருவன் இறைநிலையை அடைய முடியும். தர்மகர்மாதி யோகத்தை பற்றி குரு பிரபாகரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்ற இந்த மண்டபத்தில் 5 நாட்கள் விழாவை நடத்துகின்ற சாஸ்தா மணிகண்டராஜ் உள்ளிட்ட அவர் தாய் தந்தையரை வணங்கி, அவருடைய துணைவியார், அவருடைய புத்திரர்கள், பொன் கொடுத்தோர், பொன்னி எடுத்தோர், அவர்களுடைய சம்பந்தி முதலாகவும் நம்மை சம்பந்தப்படுத்திய, நம்மை கூட்டுவித்து ஆட்டுவித்து பாட்டுவித்து உண்ட உணவு கொடுத்து மாலை கொடுத்து மரியாதை கொடுத்து நம்மை தொட்டு தட்டி அரவணைத்து நம்மையும் ஒரு பொருட்டாக்கி மதித்து மேடை ஏற்றி அழகு பார்க்கிற அந்த நல்ல உள்ளம் சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்கையும் அவருக்கு உடனிருந்து உழைக்கின்ற இரவு பகல் பாராது பத்திரிகை அடித்து, போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், நாளை கழித்து முடிஞ்ச உடனே அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிடுவார். இந்த ஜோதிடத்தையே உயிர் மூச்சாக எழுதி கொள்ளுங்கள். உலகத்தில்
கிரகங்கள் வக்ரமானால், கிரகணம் பிடித்தால் 2 கோவில்கள் மூட மாட்டார்கள். ஒன்று கொடுமுடி, இன்னொன்று காளகத்தீஸ்வரர். இந்த 2 கோவில்களுக்கும் ஒருவன் சரியாக வைத்து கொண்டால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார். ஜோசியம் பார்க்குறார் ஒருத்தர், கூட்டம் வரலைன்னா அவர்கள் காளகத்தி மலையில், குடுமையான் மலையில் போய் அங்கே இருந்து அங்கே யாருக்காவது ஒருவருக்கு ஜோதிடத்தை சொல்லிவிட்டு அரங்கேற்றம் பண்ணி விட்டீர்கள் என்றால் ஜோதிடம் கவுண்டன் ஸ்டார்ட். அந்த காலத்தில் ஒரு கலையை கற்றுக்கொண்ட பிறகு குடுமையான் மலையில் காளகத்தி மலையிலே சென்று நாதஸ்வரமோ தவிலோ பரதமோ எந்த வகை கலைகளாக இருந்தாலும் அங்கு போய் அரங்கேற்றம் செய்வது வழக்கம். அப்படி காளகஸ்தி என்பது மிக மிக சிறப்பு. அப்போ ஜோதிடர்களுக்கு பொறுத்தளவில் காற்றுக்கலை என்று இருக்கிறது. மிதனம் மட்டும் இல்லை என்றால் அது காற்றுக்கலை இல்லை. திருவள்ளுவர் இந்த சுவாசத்தில் காற்றை பயன்படுத்தி, நல்லா கவனிக்கணும், காற்றை பயன்படுத்தி சுவாசத்தை 2ஆக பிரித்தார். அதில் ஆகம லட்சணம், ஆரண லட்சணம் 2ஆக பிரிந்தது, 108ஆக பிரிந்தது. அதில் இருந்துதான் திருமூலர், திருவள்ளுவர் போன்ற மகான்கள், ஏன் ஞானசம்பந்த பெருமான் திருப்புகழ் தந்த தேவார அமிர்தம், அருணகிரிநாதர் உள்பட உலகத்தில் ஞான நூல்கள் எல்லாம் மேல் உலகத்தில் இருந்து, நல்லா கவனிக்கணும், மேல் உலகத்தில் இருந்து கிடைத்தது. 108 மூலகரணங்கள், 108 வியாகரணங்கள் மேலே இருக்கிறது. அந்த 108ஐயும் நாம் கொண்டு வந்து மேசாதி மீனத்துக்குள் அடைத்து வைத்திருக்கின்றோம். ஒரு ஹோமம் பண்ணுறதா இருந்தால் 108 மந்திரங்கள் 108 முறை சொல்வார்கள், 108 ஹோம திரவியங்களை சொல்வார்கள். ஒவ்வொரு வீடும், நல்லா கவனிக்கணும், சப்ஜெக்டுக்குள்ளே வர்ற ஒவ்வொரு வீடும் ஒரு தலைவாயில், அதனுடைய இப்போ இதுதான் ஒரு வீடு தலைவாசல் அப்படின்னா, இல்லை நடுவில் நுழைவாயில்லாம் மேலே ஒரு கட்டை, கீழே ஒரு கட்டை, சைடில் 2 கட்டை இருக்கும். அந்த 2 கட்டை விஷ்ணு, நோட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய கட்டை இருக்குது பாருங்கள், அதில் மையப்பகுதி சிவனின் நேத்திரம். அந்த சிவனின் நேத்திரத்தில் தான் மங்களகரமான பொருட்களை வைப்பார்கள். காவியம் படிக்க முடியாதவர்கள் ஓவியம் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். அதுபோல் நட்சத்திரங்கள், 108 நட்சத்திரங்களுக்கு 108 மரங்களை தந்திருக்கிறார்கள். அந்த மரங்களை பார்த்து நாம் கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறோம். நவக்கிரகங்களில் 9 நவக்கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி மண்டலங்களினுடைய யோகிகள் பூமிக்கு வந்து எங்கு தங்கியிருப்பாங்க? அவர்களுக்கு கர்மா கிடையாது. அவர்கள் மரங்களிலே வந்து தங்கி வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பூமியை இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஒரு 4-வே போட்டுக்கிட்டு இருக்கான். அது போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ண, டெம்பரரி செட்டு வச்சு ஒர்க் ஷாப் வச்சுருப்பான், எல்லா மிஷினரியும் வச்சுருப்பான். முடிச்சு ரோடை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்த உடனே இந்த கூடாரத்தை காலி பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரி உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தே பூதே சனாதனி குணஸ்டய குணமயே தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு இருக்கு. எல்லாம் ஸ்லோகம், எல்லாம் பாட்டு. 7 சக்கரங்களை பற்றி பேசினார். மூலாதாரத்தில் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தேன்னார். மூலாதாரத்தில் 3 எழும் கனல், கனல்னா நெருப்பு, காற்றுல மூச்சுக்கலையின் வழியாக சொன்னார். 7 சக்கரமும் ஒருத்தனுக்கு இயங்காது என்று சொன்னார். மன்னிக்கவும், உங்கள் ஆய்வை குறை சொல்லவில்லை. நாடி சுத்தி பிரணயாமம் பண்ணீங்கன்னா 7 சக்கரம் வந்து நிற்கும். முறையான குருமார்களிடத்தில் கற்று கேட்டு தேர்ந்து தெளிந்து நீங்கள் பிராணனை நியமைப்படுத்தினால் 7 சக்கரம் ஒரு நேர்கோட்டில் வரும். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேனே மையா அரணையோ என்று சொன்னார்கள். இந்த அவ்வை கிளவி மட்டும் இல்லை என்றால் சாதாரண மனிதனுக்கு யோகக்கலை கிடைக்காமல் போயிருக்கும். பக்தி யோகம், சித்த யோகம், சக்தி யோகம், எத்தனை யோகங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த ஒரு பாட்டில் அடைச்சிட்டா கிளவி. அந்த கிளவிக்கு ஞானத்தை கொடுத்த இடம்
திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பழமுதிர் சோலை, அங்கே இருக்கக்கூடிய நாவல் மரத்தில் முருகப்பெருமான் ஞான பண்டிதன் அவன் மேலே போய் உட்கார்ந்து கொண்டு கேட்டான், சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா? சுட்டியதும் சுட்டாததும் எட்டியதும் எட்டாததும் கிட்டியதும் கிட்டாததையும் முருகனை தொட்டால் வணங்கினால் ஆறுமுகம் ஆன பொருள் ஈயருள ஆதிபராசக்தி சிவபரம்பொருளே. அதனால் அந்த நாவல் மரம் இருக்கு பாருங்க, ஒரு மனுஷன் கோயில் கட்டணும்னா ஒரு நாவல் மரத்தை நட்டு வளர்த்து அந்த பூவை எடுத்து கொண்டுட்டு போய் கோவில் கட்ட போகிற இடத்தில் வைத்து விட்டால் கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட். இந்த ரகசியம்லாம் இருக்கு, யாருக்கு தெரியும்? கடகத்திலே பூமி பிறந்தது, கடகத்தில் பூசத்தில் பூமி பிறந்தது, கடக ராசியில் பூமி பிறந்தது, தாய்மை ராசி. ஆனால் நாம் மூலம் என்கின்ற தனு ராசியில் இந்த பூமியானது பிரணவ காலத்தில் அழியும். பூமியானது சிருஷ்டி அங்கே நடக்குது, கடகத்தில் சிருஷ்டி நடந்து தனுஷில் பூமியானது அழியும். அதனால தான் பூசத்திலிருந்து ஆரம்பித்து மூலம் வரைக்கும் கணக்கெடுக்க சொன்னால் இந்த சூரியனுடைய கணக்கை வச்சு. உண்மைதானே? ஒரு வீட்டினுடைய தலைவாயில் 2 பக்கமும் கீழே எந்த வீட்டில் காலையில் எழுச்சோன்னே தண்ணி தெளித்து கோலம் போட்டதுக்கப்புறம் அந்த வீட்டு ஆம்பளை வெளியே போகிறாரோ அந்த வீட்டுக்கு செய்வன வராது. எந்த வீட்டினுடைய வாசலில் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றிய பிறகு அந்த வீட்டு ஆனது ஆண் வெளியே போனால் வரும். காலையில் வாக்கிங் போகும்போது தண்ணி தெளித்து கோலம் போடாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டா நீங்கள் போங்க நான் கதவை சாத்திக்கிறேன்னு பொம்பளை சொல்லுவாள். வெளியே போனதுக்கு இவர் ஆம்பளை போவார், இவர் டவுசரு அதுக்கு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு ஷூவெல்லாம் மாட்டிக்கிட்டு இவர் வாக்கிங் போவார் கதவை திறந்து. எத்தனை பேருக்கு அந்த அடிப்படை தர்மம் தெரிந்திருக்கிறது? அங்கே போகும்போது என்ன செய்யும்? இரவு நேரத்தில் யமப்படர்கள் வருவார்கள். அந்த காற்று போகும், அந்த சுவாசத்தை ஃப்ரீக்வன்சி சுவாசித்தானா போய்கிட்டே இருப்பா. திடீர்னு கால் பிசங்கிருச்சு, வாக்கிங் போன இடத்துல கால் பிசங்கிருச்சு, கல் தட்டி விட்டுட்டாரு, பைக்கு குப்பரடிச்சு விழுந்துருச்சு. ஏன்? இவனுடைய பிராண ஓட்டத்தில் அமிர்தக்கலையும் விஷக்கலையும் 2 இருக்கும். அமிர்தக்கலையும் விஷக்கலையும். அந்த 2 கலையில் அமிர்தக்கலை கூடிவிட்டால் அவன் எப்படி இருப்பான்? வாழ்க்கையில் ஒரு யோகியாக நம்மளுடைய மருதமலை குருஜி மாதிரி ஞானியாக மாறிடுவான். இதோட கைதட்டுங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் உட்கார்றதில்லை, யார்கிட்டையும் கேட்கறதில்லை. நம்மளையெல்லாம் ஜோதிடர்கள்லாம் உலகத்துக்கு காட்டியது முத்துப்பாண்டி போன்ற மகான்கள் இல்லை என்றால் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் எத்தனை ஜோசியர் இருக்க. இன்னைக்கு கொள்ள பேர் வீடு கட்டி கல்லா கட்டி காரு பங்களா எல்லாம் வாங்கினதுக்கு காரணம் முத்துப்பாண்டி. உடனிருந்து உழைத்தவனை தூக்கி எறிந்து விட்டார்கள் இந்த நாட்டு மக்கள். நான் போய் பேச முடியுமா? முடியாது. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு யானையை காட்டில் இருந்து குழியில் தள்ளி விட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு பிடிச்சிட்டு வந்த மாதிரி இப்போ அவர் போய் என் வீடியோ போட மாட்டார். ஆனால் இதை போடுவார். இதை ஆட்டையே போட்டுறாதீங்க. மரங்கள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. செய்வன எப்படி வரும்? கிரகங்கள் பலகீனமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஊழ்வினை வரும். எழுதிக்கங்க. நீங்கள் எல்லாருமே கோயிலில் நவக்கிரகம் பார்த்துருப்பீங்க. ஒரு சோடா இருக்குமா? உங்கள் கையால் வாங்கி குடிக்கும்போது ஜோதிடர்களாக இருக்கிறவர்களை உங்கள் கால நேரத்தை வீணாக்காமல் ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பேர்த்தை ஃபாலோ பண்ணுறேன். தலைவரே வணக்கம். அவர் என்னை மாதிரி இருப்பார். நாங்கள் அவரெல்லாம் யானை சிகப்பு. நிறைய பேர்களை நான் நேசிக்கிறேன். உங்களை நான் என் குலதெய்வமாகவே பாவிக்கிறேன். அப்போத்தான் ஜோசியம் வரும். ஒரு ஜோசியனை திட்டக்கூடாது. நான் தான் பெரிய ஆள்னு சொல்கிறவெல்லாம் மண்ணை கவிர்வான். இந்த உலகத்தில் நன்றாக பாடுபட்டு உலகத்திற்கு சர்வீஸ் செய்த இறந்து போன ஜோதிடர்களை அவர்கள் ஆத்மா இறைவன் திருவடி நிலையில் இருக்கும்படி இந்த மாமன்றத்தின் சார்பாக சபரிமலை தர்மசாஸ்திர ஐயப்பன் சார்பாக நான் பிரார்த்திக்கின்றேன். செய்வனை காலையில் வாசத்தளிக்காமல் கோலம் போடாமல் மாப்பிள்ளை வெளியே போனார்னா பிரச்சனை வரும். 1 எவனாவது ஒருத்தன் அடப்பு 30 நாள் காரியங்களில் இறந்து போனவே
அகால மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த மாதத்தில் நல்லா கவனிக்கணும். அகால மரணம் அடைந்தவர்கள் இந்த மாதத்தில் நல்ல காரியம் செய்யலாமா? ஆவணி மாதத்தில் அந்த வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிருப்பான். அந்த நாளில் அவன் வீடு கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது, அவன் புது கார் வாங்கக்கூடாது. தெரியுமில்ல உங்களுக்கு? குழந்தை பிறந்தா முதல் குழந்தைக்கு முருகன் பேர் வச்ச குடும்பம்லாம் தெருவில் நிற்கும். ஏன்? பேர் வைக்கிறதுலே நம்ம பண்பாளர்கள் ஜோதிட பிதாமகர்கள் சொல்லியிருக்கான். சும்மா சாதாரண ஆள்லாம் கிடையாது. விநாயகர் பேரை வைப்பான், நடுவில் உள்ளவனுக்கு நாராயண பேரை வைப்பான், கடைசியில் நிறுத்திக்கலாங்கும் போது தான் முருகன் பேரை வைப்பான். சிவ குடும்பத்தில் கடைசி ஆள் யாரு? சிவ குடும்பத்தில் கடைசி ஆள். அந்த காலத்தில் எல்லாரும் வீட்லேயும் ஒரு மணிகண்டன் இருப்பார், ஒரு ஐயன் இருப்பார், ஐயப்பன் இருப்பார். ஒரு உலகத்திற்கு மிகப்பெரிய யோக வலிமையும் தவ வலிமையும் ஞானத்தையும் சித்தத்தையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இருக்கிறது என்றால் சபரிமலை தர்மசாஸ்தா ஐயப்பன் வழிபாடு. அவர் சொன்னார், நம்முடைய குருநாதர் குண்டத்தூர் ஐயா சொன்னார். இருக்காரா? கிளம்பிட்டாரா? இருக்கார். சபரிமலைக்கு விரதம் இருந்து போகும் பொழுது மேலே இருக்கக்கூடிய அந்த முன்வினை பின்வினை என்கின்ற இதை வந்து பேலன்ஸ் பண்ணி குண்டலி சக்கரம் மேலே கிளம்பிடும். பெண்களுக்கு இயற்கையிலே சக்தி இருக்கு. கொஞ்சம் கவனிங்க சகோதரி அம்மா, கவனிங்க. வேற செல்போன் ஆஃப் பண்ணுங்க. ஒரு பெண்ணுக்கு இயற்கையிலே சக்தி இருக்கு, ஆண் சக்தி தேவைப்படுகின்றார். ஒரு பெண் மூர்க்கத்தனமா ஏன் மாறுறா தெரியுமா? புருஷனே உட்கார்றா அப்படின்னு அடிப்பா. ஏன்னா அவளுக்கு ஒரு ராட்சசி ஆயிடுவா. அதனால தான் அந்த பெண்ணை என்ன சொன்னா கடவுள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பீரியட்ஸை கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். அந்த பெண்ணு கோயிலுக்கு போவா. நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த பெண்ணு கோயிலுக்கு போவா. யார் ஒருவன் முறையாக கட்டப்பட்ட கோயிலுக்கு தெருவில் இந்த மரியாதை கொடுக்கலன்னு ஒரு முச்சத்தில் ஒரு கோயில் கட்டுவான். அந்த கோயிலுக்கு போனால் அவங்க சக்தியை இழுத்துரும். நல்ல முறையில் ஆகம முறைப்படி 7 நிலை பிரகாரம் நல்ல கவனிங்க. உங்களுக்கு வீணா போற மாதிரியான வார்த்தையை நான் டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். 7 நிலை கோபுரம் முறையாக சென்று கோபுர தரிசனம் பார்த்து கோபுரத்தினுடைய ராஜகோபுரத்தின் கீழே நரசிம்மமூர்த்தி சாயங்காலம் 5 to 6 அந்தி சந்தி வேலையிலே இருப்பார். இரவும் பகலும் உரசிக்கொள்கின்ற நேரத்தில் நரசிம்மரை பார்க்கலாம். அதை தாண்டி வணங்கும் போது படிக்கட்டை மிதிக்கக்கூடாது, தாண்டணும். அப்போ முதல் வாசலை தாண்டும் போது இப்படி தாண்டும் பொழுது உங்களுடைய மூலாதாரத்தில் இருந்து அங்கிருந்து ஒரு மின்னூட்டம் பரவிக்கிட்டே இருக்கும். அது உங்களுடைய பிறப்புறுப்பு வழியாக உள்ளே செல்லும். முதல் சக்கரம் அதில் இருக்கிற அசுத்த மாயையை போக்கி கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் டெம்பிள் சயின்ஸு. 450 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். தர்மகர்மாதிபதி யோகத்தை சொன்னார். எனக்கு தர்மகர்மாதி வந்து 6ஆம் இடத்தை பார்த்தான், அதே வேலையாக்கி விட்டான். கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் இதே வேலையாக்கி விட்டான். அது குடிசை தொழில் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். முதல் பிரகாரம் போகும்போது மூலாதாரம் வேலை செய்யும். ஒருத்தனுக்கு மூலாதாரம்ங்கிறது என்ன செய்யும்? நான் எந்த கடைக்கு போனேன், திருநெல்வேலி போனேன்னா அல்வா வாங்கிட்டு வா, திண்டுக்கல் போயிட்டு வந்தேன்னா பிரியாணி வாங்கிட்டு வா, உண்ணுதல் உடுத்துதல் உறங்குதல் தன்னை போல் பிள்ளையை பேணுதல், இதுதான் மூலாதாரம். உண்ணுதல் உடுத்துதல் உறங்குதல் தன்னை போல் பிள்ளை பேணுதல், செக்ஸுவல் பொட்டன்ஷியல் அதுக்கு பேர். அது ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கடுத்து மேலே வந்துட்டான்னா அடுத்தவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரம் மேலே வந்துருச்சுன்னா, அநாகரம் வந்துருச்சுன்னா என்ன, திருவாசகம் ஓத போவான், கோவில் உழவார பணிக்கு போவான். கவனிக்கணும். அளவீட்டு கருவி வெறும் 9 கிரகத்தை வச்சு குப்பை கொட்டி பிரயோஜனம் இல்லை. அவை யாவும் எப்படி மனித குலத்தை வழிநடத்துகிறது, உயிரை எப்படி மேம்பட செய்கிறது என்கிற வித்தைகளை தெரிந்திருக்க வேண்டாம். அப்படி குருமார்கள்ட்ட நீங்க படிக்கணும். சும்மா இரவே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன? செவ்வாய்னா என்ன செய்ய போறான்? 4, 7, 8 பார்வை. நிலத்தை குடுறா வீடை குடுறான்னு சொல்லுவான். பார்க்குற இடத்த 7ஆம் இடத்த அன்பா சொல்றேன்பா. 8 குடுறான்னா அடிச்சு போடுவான். 8ஆம் இடம். லக்ன புள்ளி யாருக்காவது உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு லக்ன புள்ளி சொல்லுங்க, எழுஞ்சி சொல்லுங்க. சத்தம் கேட்கல. குரு சார் என்ன லக்னம்? இப்போ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாம் வீட்டில் போய் செக் பண்ணுங்க. மிதுன லக்னம், புதன் பிளஸ் குரு. அந்த லக்ன புள்ளியில் 2 கிரகம் உட்காந்துருக்கு. எக்ஸ்ட்ரா புதன் உட்காந்துருக்கா, எக்ஸ்ட்ரா குருவும் உட்காந்துருக்கான். நோட் பண்ணி அதனுடைய பார்வையெல்லாம் சொல்லி பாருங்க. சனி குரு சாரத்தில் இருந்தால் குருவை போல் 5, 7, 9 பார்வை பார்ப்பான். உட்காருங்க.
இந்த ஜோசியம் தெரியாது. ஒவ்வொரு கட்டமும் வேலை செய்யாது. ஒவ்வொரு கிரகமும் இன்னொரு கிரகத்திற்கு என்னது, அனுச லக்கணம், அனுசத்தில் இருக்கிறான் ஒரு லக்கணம். செவ்வாய் வீட்டில் சனி, செவ்வாய் சனி இருந்திருப்பான். அந்த லக்கண புள்ளி அங்கே இருக்கு. அந்த வீட்டினுடைய எல்லா விஷயத்தையும் எடுத்து தானே அவன் செயல்பட முடியும். உண்மைதானே? ஒரு கிரகம் தான் அமர்ந்த வீட்டினுடைய பலனை எடுத்துத்தானே செய்ய முடியும். தான் நட்சத்திரத்தினுடைய அதிபதியை போல் செயல்படும். அதுக்கப்புறம் அதனுடைய ஆதிபத்தியம் பார்த்துருக்கோமா இல்லையா? அதனால் நீங்கள் ரெண்டா இருக்க ஏமாத்திப்படும், ஏமாத்திரும். நீங்கள் இப்படி சில நேரத்தில் ராகு திசை நடக்கும்போது கேது ஏங்கிக்கிட்டு இருப்பான், தெரியாது. நான் 100% 50 தான் அவன், 150 இருக்கான். இவன் கேட்கத்தான் முடியும், இவனுக்கு உடம்பு கிடையாது. அப்போ உடனே கேது விட்ட சொல்லுவான். கேது அங்கே வேலை பார்த்து சோழி பார்த்துக்கிட்டு இருப்பான். பலன் சொல்லுவதில் தவறி விடுகின்றோம். உண்மைதானே? மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த கோவிலுக்குள்ள ஒரு பிரகாரம், 2 பிரகாரம், 3 பிரகாரம் நிலவாயில் இருக்கும். 7 நிலை உள்ள கோவில். அங்கே போனதுக்கு ஒன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எல்லா கிரகமும் வெளியே நிற்கும். இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்த உண்மையை மறைக்க முடியவில்லை. 7 பிரகாரத்தை தாண்டி கர்ப்ப கிரகத்துக்கு போனோம். போய் நின்னவனே கான்சன்ட்ரேஷன். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். அவையார் சொன்னால, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம். இன்புறு கருணை இனிது எனக்கு அருளி புரிய அட்டகாயம். இங்கே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா செத்ததுக்கு அப்புறம் ஒரு உடம்பு மேலே போகும், 8 விதமான அவஸ்தைகளில் போகும். அப்போ அந்த அவஸ்தையிலிருந்து என்னை காப்பாற்ற இப்பொழுதே உன்னை வணங்குகிறேன். எப்படி பார்த்தீங்களா? அதனால் 7 நில பிரகாரத்தை தாண்டிங்கன்னா நவக்கிரகங்கள் இயங்காது. அதுக்கப்புறம் உள்ளே போய் கருவறையில் போய் இறைவனை பார்த்தால் உனக்குள் நீ தண்ணில் அடங்குவது தவநிலை, தண்ணில் அடங்குவது தவநிலை. தவம் பண்ண தெரியாது, தவம் பண்ண முடியல. அதனால தான் கோவிலை கொண்டுட்டு வந்து தவத்திற்கு இணையாக கோவிலை உருவாக்கினார்கள். தன்னிலும் மேலானதென உணர்வது தெய்வ நிலை, அதை உள்ள வச்சான். தன் வரையில் செயல்படல் கர்ம நிலை. அந்த கர்மா என்ன செய்யுது, என் கர்மா எப்படி செயல்பட போகுது, அதான் அழகாக சொன்னார். அப்பா ஜோதிடம் சொன்னார். அவர் ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட். அதை யார் தொடப்போறா? நான் கர்ம பகுதி கர்மன்னு சொல்லி 2 வகுப்பு எடுத்திருக்கிறேன். அதை இலவசமாக தான் எடுத்திருக்கிறேன். அதை யாரும் கேட்டாலும் சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன். தொடர்ந்து அந்த அந்த அவர் பேசுனதில் அற்புதமான சப்ஜெக்ட். அவரை விட்டோம்னா இன்னும் தெளிவாக எடுப்பார். அவர் சாதாரண இல்லை, சித்தர்களுடைய அருள் கைவரப்பெற்றால் தான் அந்த ஜீவா சரீர ஆத்மாவுக்குள்ள நுழைய முடியும். அப்போ 7 பிரகாரத்துக்குள்ளே நீங்கள் டெய்லி போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்டீங்கன்னா 7 எந்த திசைனாலும் வாழலாம். 1. அடுத்து இன்னொரு விஷயம் எழுதிக்கங்க. கோயிலில் எப்படி நவகிரகங்களை கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. மீனாட்சி அம்மா நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நீங்கள் யாராவது சொல்லுங்க. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை அதை கொண்டுட்டு வந்து பூமியில் எப்படி ஆக்ரஷன் பண்ணியிருப்பான். சித்தர்கள், மகான்கள், தவறு யோகிகள், ஞானிகள், மகான்கள் எல்லாரும் தவம் இருந்து ஒவ்வொரு உலகத்திற்கும் போனான். ஓர் உலகத்திற்கு வந்திருந்து 7 லோகத்திற்கு போனான். தவத்தால் போனான். அங்கே போன உடனே அங்கு ஏற்பட்ட உடல் மாற்றம், குணமாற்றம், ரூப மாற்றத்தை பதிவு செய்தான். பதிவு செய்த பிறகு என்ன செஞ்சான், அதை கொண்டுட்டு வந்து இங்கே அங்கே செவ்வாயில் ஒரு சப்தம் கேட்குது. பூமியை விட்டு வெளியே போகும்போது பூமிக்கு வெளியில் ஒரு சப்தம் கேட்டது. அந்த சப்தத்தை நான் பிரயோகப்படுத்தினேன். இப்போ நீங்கள் பூமியோடு இணையணும்னு வச்சுக்கோங்க. ஓம்னு சொல்லுங்கள். உங்கள் பேரை நீங்கள் 108 தடவை சொல்லுங்கள். ஓம். உங்கள் பேர் என்ன? ஓம் சதாசிவாய நமக, ஓம் சதாசிவாய நமகனா பூமிக்குள்ளே தான் நீங்கள் இருக்கீங்க. மிதுனத்துக்குள்ளே ஒரு கிரகம் இருக்கிறதுனா மிதுனம் புதனுக்குள் தான் குரு. தனுசுக்குள்ள ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது குருவிக்குள் போராடம்னா குருவுக்குள் சுக்கிரன். நீங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி டபுள் கிரகம் இருக்கும். எத்தனை கிரகம் உள்ளே இருக்கும்? ஒரு சூரியன் மாத்திரம் இருப்பாரா? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3 சூரியன் இருக்கார். நீங்கள் அங்கெல்லாம் சூரியனாக போட்டு பாருங்க. ராகுன்னு எடுத்துக்கங்க, அஸ்வினி, மகம், மூலம், அதுக்கப்புறம் திருவாதிரை, சுவாதி, சதயம் கூட்டினீங்கன்னா நட்சத்திரம் வந்துடும். ரெண்டையுமே ஒரு டைமென்ஷன்ஸில் கோடு போட்டிங்கன்னா நட்சத்திரம் கிடைச்சிரும்.
அதனால் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். சூரியவேல் மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள். நிறைய ஆராய்ச்சியாளர்களாக இருக்கீங்க, வெளியில் சொல்ல மாட்டாமல் இருக்கீங்க. அப்போ சூரியனுக்குரிய பீஜாட்சரம் எழுதிக்கங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் ஜாதகத்தை வரைஞ்சிக்கங்க, 12 கட்டம் போட்டுக்கோங்க, லக்கணத்தை மாத்திரம் லான்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சூரியன் எங்கே இருப்பார், உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு கிரீம் அப்படின்னு அங்கே எழுதுங்க. உங்கள் ஜாதகத்தை மந்திர ஜாதகமாக எழுதுங்க. எவ்வளோ பெரிய செய்வனையும் வராது, உள்ள வராது. நவகிரகங்கள் இந்த சப்தத்தின் வழியாகத்தான் ஆக்கிரசனப்படுத்தப்பட்டிருக்கு பூமியில். சூரியனுக்கு கிரீம், சந்திரனுக்கு ஸ்ரீம், சந்திரனுக்கு ரீம், செவ்வாய்க்கு வந்து கிரீம் கிரீம்னு வரும், புதனுக்கு வந்து ஸ்ரீம்னு வரும், வியாழனுக்கு அவும்னு வரும், சுக்கிரனுக்கு கிளீம் வரும், சனிக்கு ஐம்னு வரும், ராகுக்கு கிரம்னு வரும், கேதுக்கு சவும்னு வரும். இவ்வளோதான். இதை நீங்கள் உங்கள் ஜாதக காப்பர் தகுடில் எழுதி நீங்கள் ஐங்காரம் பூசி அதை நீங்கள் இது பண்ணி பிரேம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், விளக்கு போட்டுட்டு வாங்க. இதுதான் உங்கள் ஜாதக எழுதியாச்சு. இதுக்கிட்ட 2 தீபம் போட்டு வாங்க. அப்புறம் 60 வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தை போட்டு பிறந்த கால லக்கணத்தை போட்டு பலன் சொல்லுங்கள். 60 வயதுக்கு மேலே பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், கல்யாணம் ஆன வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் பிறந்த ஜாதகம். கல்யாணம் ஆன பிறகுனா ருது ஜாதகத்தை போட்டு பலன் சொல்லி பாருங்கள். இதெல்லாம் பல குருமார்கள்ட்ட கிடைச்ச விஷயம். சரி, இப்போ ஒருத்தர் குடிகாரன் இருக்கான் அந்த வீட்டில். எவ்வளோ நேரம்? ஒரு 5 நிமிஷம் எடுத்து பசிக்குது. ஒரு குடிகாரன் இருக்கான் அந்த வீட்டில், நம்ம வீட்டிலே ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்ன செய்யலாம்? தர்பை புல்ல ஒரு பந்தல் போடுங்க, அதில் அத்தி மரத்தினுடைய இலையை பரப்புங்க, அத்தி மர பட்டையை போடுங்க. அதுக்கப்புறம் சுக்கிரனுக்குரிய மூலிகை என்னது? லவங்கப்பட்டை. அந்த லவங்கப்பட்டையை போடுங்க. பாம்புக்கு பாம்பு, ஊனுக்கு ஊனு, பல்லுக்கு பல்லு. எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் அளவுக்கு அதிகமாக செயல்பட்டாலும் குறைவாக இருந்தாலும் பாதிப்படையும். அப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. கேது திசை நடக்குது அப்படியா, தர்பை புல் பாய், தர்பை புல் தலவாணி வைத்து படுத்துக்குங்க. அதே போல் நீங்கள் வந்து எனக்கு எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, கோவிலில் இருக்கிற சுவாமி சிலையில் இருந்து ஒரு சக்தி இருக்குது. எந்த கிரகமும் கேது சாரா வாங்கிருச்சு, ஒரு கிரகம் ராகு சாரா வாங்கிருச்சு. பத்ரகாளி அம்மன் உடம்பில் இருக்கிற அழுக்கை எடுத்து ஒரு தாயத்தில் உருட்டி போட்டுக்குங்க. கேதுவுக்கு பிள்ளையார் அடிக்கடி தடங்கலாயிட்டே இருக்குது, விபத்து நடக்குது. பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்க அழுக்கை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அடித்து போட்டுக்குங்க. இது போன்ற எத்தனையோ விதங்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால் செய்வினை போக்கக்கூடிய வழிமுறைகள் எல்லாம். உங்கள் வீடு பாதுகாப்பு வளையத்தை இழந்தால் மாட்டிக்கொள்வீங்க. நவக்கிரகங்களால் வர துன்பத்திற்கு, உங்கள்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நீங்கள் அதற்குரிய மரங்களை சொல்லுங்கள். நான் விருச்ச சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நேரம் இல்லாததுனால பொது விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஆன்மீகத்தை கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டேன். வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெருமதிப்புக்குரிய சூரிய நாராயண சாஸ்திரி அவர்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சி போன விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல வந்து எனக்கு ஒரு ஹோமம் ஒன்று பண்ணார், விநாயகருக்கு ஒரு பூஜை பண்ணார். அங்கே விநாயகருக்கு பண்ணும்போது விநாயகரே அங்கே பிரதேசனமானதான் தெரிந்தது ஒரு விஷயம். 2வது விஷயம், இப்போ இந்த சக்கரத்தை பற்றி சொன்னார்ல, அது யார் வந்து அவர் சொல்லும்போது ஒரு சக்கரம் வந்து யார் இயக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இது மாதிரி செய்யும்போது அந்த சக்கரங்களை எப்போ வேணாலும் இயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதை காட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம், ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மூலாதார சக்கரம் பெண்களுக்கு இடது பக்கமாக சுத்தம், ஆண்களுக்கு வலது பக்கமாக சுத்தம். இது ஒரு விஷயம். அதனால தான் வந்து பெண்களுக்கு வந்து இடதுகை பார்க்குறோம், ஆண்களுக்கு வந்து வலதுகை பார்க்குறோம். அப்போ வந்து அந்த மூலாதார சக்கரம் ஐயப்பன் கோயிலில் சதா வந்து வலது பக்கமாகவே சுற்றி கொண்டிருக்கும். அதனால ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பெண்களுக்கு பாதிக்கும், உடல்நலம் பாதிக்கும், உடல்நலத்தில் ஏதாவது கோளாறு வரும், அது தப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளிங்கிரி மலை. ஸோ வந்து இந்த 2 கோயிலுக்கு பெண்களை போகக்கூடாதுங்கிற இடத்துல இது வந்து இந்த சக்கரங்கள் அந்த இடத்துல இருக்கிற விஷயந்தான் அப்படிங்கிறதும், அங்கே இருக்கிற சக்கரம் ஒன்று, நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரம் உண்டு. ஒரு அற்புதமான விஷயத்தை நம்மிடையே பகிர்ந்த ஐயாவுக்கு வந்து பல்லாண்டு இன்னும் ஜோதிட சேவை, ஆன்மீக சேவையை செய்யணும்னு சொல்லி
என்னுடைய வாழ்த்துக்கள். வாராகியனுடைய அன்னையுடைய பரிபூர்ண கடாட்சம் அவருக்கு கிடைக்கட்டும். ஐயா அவர்கள் அற்புதமாக அந்த பீஜ மந்திரங்களை சொன்னார். இதை எங்கள் குருநாதர் எங்களுக்கு ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த விஷயம். இது எங்களுடைய அடிப்படை மாணவர்கள் 2வது வாரத்திலேயே கற்றுருவோம். ஃபஸ்ட்டு 2வது வாரத்திலேயே அடிப்படையில் பீஜ மந்திரங்கள் சொல்லிட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டுருக்கோம். ஏன்னா பீஜ மந்திரங்களுடைய ஆக்டிவேஷன் இல்லாமல் கிரகங்களுடைய அதிர்வலைகளை நம்மளால் பெறவே முடியாது. ஸோ ஐயா அவர்கள் எங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து 8 வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடிப்படையிலையும் நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதை கொடுத்துட்ருக்குறோம். தர்மசாஸ்திராவுடைய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த பீஜ மந்திரங்கள் அத்துப்படி. ஸோ ரொம்ப அற்புதமாக ரீகால் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பெறட்டும். ஐயா அவர்கள் இன்னும் நிறைய பேசணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்து வாரம் மாதாந்திர கருத்தரங்கம் அதில் எங்களுக்கெல்லாம் பேசி கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா அவர்களுக்கான காணொளி இதோ. ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், எண்கணிதம் என பாரம்பரியத்தின் பகலவனாய் ஓயாமல் ஜோதிடத்துறை எனும் வானில் வளம் வந்து கொண்டிருக்கும் ஆன்மீகத்தின் ஆதிஸ்வரூபமே. சூரியன் புதன் இருவரின் அருளோடும் பெயர் சங்கமத்தோடும் பெயர் கொண்ட விருட்சத்தின் சாஸ்திர சகாதேவனே, விஸ்வரூபனே, ஜோதிட ஜாம்பவானே, முனைவர் பட்டம் பெற்ற முதல்வனே, நீங்கள் கூறும் அனைத்து பரிகாரங்கள், வழிபாடுகள், கருத்துக்கள், ஜோதிட முத்துக்கள் அனைத்தும் பெட்டியில் கிடைத்த பொக்கிஷம் போல்தான் புதையலாய் எங்களிடம் அள்ளித் தந்தீர்கள். தினம் ஒரு தகவல் தந்த திகைப்புறச் செய்கிறீர்கள். உயர் திரு ஜெயசூரிய நாராயணன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.